அருகே மாமியார் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மருமக்களை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே உள்ள வெட்டுக்காட்டு வலசை பகுதியைச் சேர்ந்த தம்பதி லோகநாதன், விஜயலட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு விஜயலட்சுமி திருப்பூர் மாவட்டத்தில் தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். மாதம் 2 முறை தனது மகளை பார்ப்பதற்காக விஜயலட்சுமி வெட்டுக்காட்டு வலசுக்கு வந்து செல்வார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி தனது மகன் மற்றும் மகளை பார்ப்பதற்காக வெட்டுக்காட்டு வலசு பகுதிக்கு வந்த விஜயலட்சுமி தங்கியுள்ளார். இதனிடையே ஆடுமைக்கு சென்ற லோகநாதனின் தாய் பார்வதி முகத்தில் இரத்த காயத்துடன் சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான காட்டில் இறந்து கிடந்துள்ளார். தனது தாய் கொலை தொடர்பாக லோகநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் தென்னிலை இன்ஸ்பெக்டர் ஓம் பிரகாஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மூதாட்டி பார்வதிக்கும் விஜயலட்சுமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதில் ஆத்திரமடைந்த மருமகள் விஜயலட்சுமி மாமியார் பார்வதி தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பின்னர் தலைமறைவான லோகநாதனின் மனைவி விஜயலட்சுமியை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த முதியவரை இரும்பு கம்பியால் தாக்கி பணம் மற்றும் நகைகளை 4 நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் பொன்னுசாமி தனது மனைவி சம்பூர்ணத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி வயல் வேலைக்காக சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பொன்னுசாமியை தாக்கிவிட்டு முகத்தில் மிளகாய் பொடியை தூவிய 4 கொள்ளையர்கள் வீட்டில் இருந்த பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் பொன்னுசாமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு சென்ற அக்கம் பக்கத்தினர் தப்பி ஓடிய 4 பேரில் ஒருவரை மடக்கி பிடித்து மருவத்தூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களில் பிடிபட்ட திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகராஜ் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் கொள்ளையர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த முதியவர் பொன்னுசாமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற 80 வயது மூதாட்டியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தூய்மா வீதியில் வசித்து வருபவர் மூதாட்டி ரேணுகா. ஜெர்மன் குடியுரிமை பெற்ற இவர் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகன் மற்றும் மகளுடன் வெளிநாட்டில் வசித்து வந்தார். இதனிடையே தூய்மா வீதியில் உள்ள தன்னுடைய இடத்தை உறவினர் ராஜேந்திரன் என்பவர் தன்னுடைய பெயருக்கு மாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கு விசாரணைக்காக தற்போது புதுச்சேரி வந்த மூதாட்டி ரேணுகாவை வீட்டை அபகரித்த ராஜேந்திரன் மற்றும் 5 பேர் தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்தார். மேலும் முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரன் அதிகாலையில் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் இதில் மூதாட்டியின் முகம் மற்றும் கைகளில் கீறல்கள் இருப்பதாக தெரிவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கோத்தகிரியில் பெற்ற குழந்தையை கொலை செய்த வழக்கில் தாய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து உதகை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கைகாட்டி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மனைவி சஜிதா. இவர்களுக்கு சுபாஷினி, அர்சினி என்ற மகள்கள் இருந்தனர். பிரபாகரன் கடந்த 2018ஆம் ஆண்டு இறந்த நிலையில் சுஜிதா தனியார் விடுதி ஒன்றில் பணியாற்றி வந்ததாகவும் அவர் மதுப்பழக்கத்திற்கு ஆளானதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சஜிதா தனது 4 வயது பெண் குழந்தை அர்ஷினியை தான் வேலை செய்யும் விடுதியின் கிணற்றில் நீரில் மூழ்கடித்து கொலை செய்துள்ளார். இதனையடுத்து கோத்தகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சஜிதாவை பிடித்து விசாரித்ததில் போதையில் இருந்த அவர் வறுமை காரணமாக குழந்தையை கொன்றதாக தெரிவித்தார். இச்சம்பவத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை உதகை மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் நீதிபதி லிங்கம் தனது குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக சஜிதாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதையடுத்து சஜிதா கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.